குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வி வில் ஹேவ் அ வெரி ஹெல்தி டிஸ்கஷன் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ இந்த வீடியோ பர்டிகுலராக எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி நான் என்னென்னலாம் படித்தேன், எப்படி படித்தேன், அது போக நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணேன், என்னுடைய ஸ்டடி ஜேர்னியில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாலாம் இருக்குது, அது போக சில டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே செம்ம கிளைமேட், அழகான மழை. எனக்கு பார்த்ததுமே அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வெளியில் வந்து பார்க்கும்போது என்னடா மழை பெஞ்சிருக்கா, சூப்பர், புக்கு எடு உட்காந்து படிக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. எனக்கு பொதுவாகவே இந்த குளிர் டைமில், ரெயின் டைமில் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் காலையில் எஞ்சோன்னு என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, லைட் எதுவுமே போடலை, நேச்சுரல் சன்லைட்லேயே உட்காந்து ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போட்டு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். பொதுவாகவே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத என்னால் வந்து யூகிக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட மதிப்பை வந்து கொஞ்சம் கூட நம்ம கம்மியாக எடை போட்டுறவே கூடாது. பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து இது எப்போ பர்டிகுலராக யூஸ் ஆச்சு அப்படின்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே ரொம்ப செல்ஃப் டவுட்லாம் வந்துச்சு. நம்ம கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமா, நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம அந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடுவோமா, இந்த மாதிரிலாம் நிறைய செல்ஃப் டவுட் வந்துச்சு. என்னால் போய் யார்ட்டையும் கேட்க முடியாதுங்கிறப்ப எனக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்தது. நம்ம கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த இடத்த தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து டெய்லி ஒரு 10 கொஸ்டின் போட்டு பார்த்தா கூட போதும். நான் வந்து இந்த ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 4 ஆன்சருக்கும் எந்தெந்த மாதிரியான ஆன்சர்ஸ் வரலாம், என்னென்ன மாதிரியான கொஸ்டின் வரலாம், இதை வந்து எதனால இது கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க, அப்போ இந்த 4க்கும் ரிலேட் பண்ண மாதிரியான வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எந்த லெசனில் இருந்து வருது, இப்படி அதை அனலைஸ் பண்ணி தான் நான் அதை படிப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் 10னா வெறும் 10 கொஸ்டினை மட்டும் ஆன்சரோடு எழுதி வைக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் கிடையாது. அந்த கொஸ்டினை எடுத்து அதில் என்னென்ன மாதிரியான வரும், அது எது கூட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எழுதி வைக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes ஆகும். நான் வந்து இதை செல்ஃபாகவும் பண்ணுவேன். அது போக கூகுள்லையும் ரெஃபர் பண்ணி நிறைய காப்பி பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்து முடித்தோடனே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு திருப்தி வந்துடும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாருக்கும் மஸ்ட்டு சஜஷன். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களா இருந்தாலும் தயவுசெய்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெயின் சவுண்டை கேட்டுட்டு படிக்கும்போது ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்தது. சில நேரங்களில் ரொம்ப மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருந்தால் கூட இந்த ரெயின் சவுண்டு மாதிரி ஸ்டடீஸ்க்கு இப்போ பேக்ரவுண்டில் யூடியூப்பில் போட்டுட்டு படிக்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கும். அது நேச்சுரலாகவே கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க தமிழ் மீடியமில் படித்ததுனால 6th to 10th இங்கிலீஷ் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து இதில் 30 மார்க்ஸ் இங்கிலீஷ் வரும்ல, அதனால் இதில் வந்து இங்கிலீஷ் படிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க அப்படி சொன்ன உடனே அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு அப்படி என்ன தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நானும் 30 மார்க்ஸ் தமிழுக்கு தான் படிக்கிறதுக்கு அவ்வளோ அல்லோலப்பட்டு இருக்கிறேன். இங்கிலீஷ்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிட முடியும், ஆனால் எனக்கு தமிழ் ரொம்ப கஷ்டம். உடனே இதை நினச்சிடாதீங்க, அது ஏதோ வந்து ஓவராக ட்ராமா பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மைக்குமே எனக்கு கஷ்டம் தான். எனக்கு வந்து அது என்னவோ தெரில, அதை ஃபாஸ்ட்டாக படிக்க முடியாது. அது அந்த ரொம்ப இலக்கணம்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக போனால் எனக்கு வந்து அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது. வீடியோ பார்த்துட்டு தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ்க்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான சில டிப்ஸ் தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அதாவது மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா சில நேரங்களில் அந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, தமிழில் அர்த்தத்தை எழுதி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில், ஒன் வேர்ட் டைப்பில் தானே கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் அதை ரிலேட் பண்ணி நம்மளால் வந்து அடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கிராமர் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், 6th to 8th கிராமரையே மறுபடி ஒரு 3-4 நேரம் ஸ்ட்ராங்காக ரிவிஷன் பண்ணுங்கள். படித்ததையே திருப்பி படிங்க. அப்படி படித்ததுக்கப்புறம் நீங்கள் 9th 10th வந்தால் போதும். நீங்கள் பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் 9th 10th கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிராமரை 6th to 8th மறுபடி படிங்க. அப்படி இல்லாட்டி 6th to 8th மட்டுமே படிங்க போதும். அதை வந்து நல்லா தரவு பண்ணிவிட்டு படிங்க. அதுக்கப்புறம் எந்த இதுவாக இருந்தாலும் வீடியோ ரெஃபரன்ஸ் போட்டு படிங்க. இப்போ ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்காகவே நிறைய வீடியோஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆன்லைனில் போட்டு வச்சுருக்காங்க யூடியூப்பில். அதை வச்சு படிங்க. இந்த சிஸ்டர் பர்டிகுலராக என்கிட்ட லேர்ன் வித் ஜிஎம்கேயோட மெட்டீரியல் இருக்குது அப்படின்னாங்க. அந்த சிஸ்டர் லேர்ன் வித் ஜிஎம்கேவே யூடியூப் சேனலில் அவங்களுடைய மெட்டீரியலையே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக போட்டு வச்சுருக்காங்க. நான்லாம் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த புக்கே வாங்கினேன். அவங்ககிட்ட இருந்து இந்த புக்கே வாங்கினேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்து என்ன செய்யுங்க, படிக்க ஆரம்பிங்க. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு படிக்கவே படிக்காதீங்க. பொறுமையாக படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு போயம் படித்தா போதும், ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படித்தா போதும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக படிங்க.
படிக்கிறீங்க, யூ வில் கண்டிப்பாக வின் த ரேஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. கஷ்டமாக இருக்கிறது வந்து ரொம்ப திணிச்சு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிரித்து படிங்க, இல்லைனா புரிஞ்சு படிங்க, இல்லைனா செக்ரிகேட் பண்ணி படிங்க. அப்படி இல்லாட்டி ஒன்று வந்து போயம் படிக்கிறீங்களா, அடுத்த லெசன் எஸ்ஆர் படிங்க. ஒன்று வந்து ப்ரோஸ் படிக்கிறீங்களா, அடுத்த லெசன் வந்து எஸ்ஆர் படிங்க. இல்லைனா ஒன்று கிராமர் பார்க்குறீங்களா, அடுத்து ஒரு போயம் படிங்க. அப்படி குழப்பி படிங்க. ஒரே மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கும் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓ, நமக்கு இப்படி படித்தா தான் நல்லாயிருக்கு, ஓ நமக்கு அப்படி படித்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணுங்கள். சில நேரம் ஒரே மாதிரி கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தால் கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்துங்களில் கொஞ்சம் பேட்டர்னை மாற்றிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 6th to 10th வரைக்கும் எப்படி படிக்கலாம், எத்தனை யூனிட் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் எது வந்து பெஸ்ட்டு யூடியூப் சேனல் இங்கிலீஷை ரெஃபர் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணணும்னா நான் என்ன வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், எந்த புக் டீட்டெயில்ஸ் வாங்குகிறேன், கிராமரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கான டெடிக்கேட்டடான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே ஐ பட்டனில் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் பார்த்துட்டு அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கலாம், எப்படி வந்து பொறுமையாக படிக்கலாம், எப்படி படித்தா உங்களோட சிலபஸை வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவையும் அந்த வீடியோவும் கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பிகாஸ் நான் படித்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தான் நீங்களும் படிக்கணும்னு கிடையாது. உங்களுக்குன்னு சில ஸ்டடி மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அதனால் இந்த 2 மெத்தடையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கலாம், எதெல்லாம் படிக்கலாம், எப்படி ஈஸியாக படிக்கலாம், கஷ்டமான விதத்தை எப்படி பிரித்து படிக்கலாம், ஈஸியானதை எவ்வளோ நேரம் படிக்கலாம், கஷ்டமானதை எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் படித்த மாதிரி தான் கட்டாயமாக நீங்களும் படிக்கணும்னு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் படித்த மாதிரி என்னாலே கட்டாயப்படுத்தி படிக்கவும் முடியாது. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி மெத்தடை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க, ஷேப் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸு டேட் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் நான் வந்து தனித்தனியாக தான் ஒவ்வொரு லெசனாக உட்காந்து படிச்சுட்ருக்கிறேன். இனிமேல் தான் எல்லா லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் இயர்ஸையுமே ஒரே பேப்பரில் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு நோட் பேட் வாங்கி வச்சுருக்கிறேன். அதனால் எப்பப்பெல்லாம் இயர்ஸை கிராஸ் அவுட் பண்ணி படிக்கிறேனோ அப்பப்பெல்லாம் அந்த இயர்ஸை வந்து எழுதி வச்சுக்கிட்டோன்னா ஒரு லெசனில் இத்தனை இயர் வருது, அடுத்த லெசனில் இத்தனை இயர் வருது. அப்போ மொத்தமாக நம்ம இப்போ படிச்சிருக்கிறது ஒரு 20 இயர் படிச்சிருக்கோம். அதை ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அந்த இயர்ஸை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்கை நான் வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாடல் வரிகளில் யூஸ் பண்ணியிருந்தேன். தமிழில் வந்து எல்லா 6th to 10th வரைக்கும் உள்ள எல்லா பாடல் வரிகளையும் நானே A4 ஷீட்டில் ஒரு இதில் எழுதி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் நான் பாடல் வரிகள் படிக்கிறேனோ அப்பப்போ ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6th ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி நம்ம படிக்க வேண்டிய இயர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன நோட் புக்கோ சின்னதாக ஒரு நோட் பேடோ போட்டு இயர்ஸை மட்டும் எழுதி வச்சு அதெல்லாம் படித்தோம் அப்படின்னா மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நான் ஏன் இப்படி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா தமிழில் நான் அதை மாதிரி படித்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறதுனால தான் இதுக்கும் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். இந்த ஹிண்டெல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த ஹிண்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹிண்ட்டுமே நம்ம ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஞாபகமாகவே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே இயர்ஸு பாடல் வரிகள் எல்லாத்தையும் அடிக்கடி ரிப்பிட்டேட்டிவாக ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சிலர் சைக்காலஜி வீடியோ போஸ்ட் பண்ண சொல்கிறீங்க. கண்டிப்பாக சைக்காலஜி வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட வீடியோஸ் நான் கன்சிஸ்டண்ட்டாவோ டெய்லியோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக ஒரு தடவை லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்யூ. ஹேவ் அ வெரி குட் டே.